Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் கிளாஸ் 10 வந்து ஃப்ரெஞ்ச் நாட். இதுக்கு நம்ம வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து எம்ப்ராய்டரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சாதா நீடில் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நீடில் நம்பர் 5. இதில் வந்து அந்த ஹோல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த நீடில் இன்னும் நம்ம பட்டன் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நீடில் தான் இது. அந்த நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சில்க் த்ரெட்டை வந்து நம்ம வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கணும். 8 ஸ்ட்ராண்ட்ஸ்னால் எப்படி அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த 2 எண்டையும் நான் வந்து கையில் எடுத்துருக்கிறேன். இந்த 2 எண்டையும் கையில் வச்சிருக்கிறேன். மறுபடி இன்னொரு பக்கத்தில் உள்ள 2 எண்டையும் ஒரே கையில் நான் சேர்க்கும்போது பாருங்கள், ரெண்டும் இப்போ 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆயிடுச்சு. இந்த 4 ஸ்ட்ராண்ட்ஸையும் மறுபடியும் 2 எண்டையும் நான் சேர்க்கும்போது 4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த இதில் தான் ஒரு பக்கம் வழியாக நீடிலில் நூலை கோர்த்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து நாட் போடுவோம்ல, எப்போவுமே நம்ம ஏதாவது ஸ்டிச் பண்ணும்போது நாட் போடுவோம்ல, அது மாதிரி நான் நாட் போட்டு பாருங்கள் 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி அந்த நீடிலோட இந்த பக்கம் 4 ஸ்ட்ராண்ட்ஸ், அந்த பக்கம் 4 ஸ்ட்ராண்ட்ஸ், இந்த மாதிரி மொத்தமாக 8 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்துருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி 8 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்துக்கோங்க. எண்டு நாட்டு நம்ம வந்து எம்ப்ராய்ட்ரிலாம் பண்ணுறதுக்கெல்லாம் நாட் போடுவோம்ல, ட்ரெஸ்லலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த லைனில் தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லைனில் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷேப் வரைஞ்சி அதில் நம்ம ட்ரை பண்ணலாம். பாருங்கள், கீழே அந்த ஃப்ரேமுக்கு அடியில் இருந்து நம்ம நாட் போட்டு வச்சுருக்குறோம்ல, அதை வந்து ஃப்ரேமுக்கு அடியில் இருந்து குத்தி மேலே எடுத்துட்டு இந்த த்ரெட்டை வந்து இடது கையால் பிடிச்சிக்கோங்க. அந்த நீடில் வந்து அந்த த்ரெட்டுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுற்று, 2 சுற்றும் சுற்றிக்கலாம், 3 சுற்றும் சுற்றிக்கலாம், உங்களோட இஷ்டம். 3 சுற்று சுற்றினா அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். 2 சுற்று சுற்றினா ஃப்ரெஞ்ச் நாட் கொஞ்சம் சின்னதாக வரும். ஒரு சுற்று சுற்றினா சின்னதாக வரும். நம்ம அது கூட போட்டு ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து 3 சுற்று சுற்றி இருக்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல குத்தி நீடில் மேலே எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பி மேலே இருந்தேன்னா கீழே குத்திட்டு பாருங்கள், கீழ் பக்கமாக அந்த நீடில் பிடிச்சி நைஸாக இழுக்கிறேன். இந்த மாதிரி த்ரெட்டை லைட்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நாட் விழுந்துடுச்சு. இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். நான் வந்து நீடில் வந்து இதில் வந்து 3 டைம்ஸ் சுற்றி இருக்கிறேன், அதனால் கொஞ்சம் பெருசாக தெரியுது. பாருங்கள், திருப்பி அடுத்தல இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். நீடில் கீழே இருந்து குத்தி மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு இடது கையால் அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த நீடில் மேலே அந்த த்ரெட்டுக்கு மேலே வச்சு 1 2 3
3 சுற்று சுற்றிட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து குத்தி எடுத்துருக்கோமோ ஃபஸ்ட்டு அதே இடத்துல திருப்பியும் மேலேருந்து கீழே குத்திட்டு கீழ்ப்பக்கமாக அந்த நீடில் பிடிச்சி இழுக்கிறோம். இந்த கையால் இடது கையால் நம்ம வந்து மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து இந்த மாதிரி அந்த லூப் மாதிரி இருக்குல்ல அதில் கையை விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இல்லைன்னா வந்து சிக்கு விழுந்துடும். பாருங்கள், இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டோம். இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். அடுத்தது பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணலாம். த்ரெட் எடுத்துகிட்டு 1 2 டைம்ஸ் சுற்றிட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து த்ரெட்டை நீடில் குத்தி த்ரெட்டை எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பி கீழே நீடில் மெதுவாக பிடிச்சு இழுக்கணும். இழுக்கும்போது பார்த்துக்கோங்க, இந்த லூப்பை வந்து நைஸாக இந்த மாதிரி 2 விரலால் பிடிச்சிட்டு மெதுவாக விடுங்க. பாருங்கள், இது வந்து நம்ம 2 டைம்ஸ் சுற்றினால அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பாருங்கள், இது கொஞ்சம் 3 டைம்ஸ் சுற்றினால கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து 2 டைம்ஸ் நம்ம சுற்றினால கொஞ்சம் சின்ன ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்குது. அதோட டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு காமிக்கிறேன். இன்னொரு வாட்டி 2 டைம்ஸ் சுற்றி போடலாம். 1 2 டைம்ஸ் சுற்றிட்டு அதே இடத்துல குத்திட்டு நைஸாக த்ரெட்டை பிடிச்சி நீடில் பிடிச்சி இழுக்கிறோம். இழுக்கும்போது அதில் ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். இதில் வந்து நீங்கள் நீடில் த்ரெட் வந்து எடுக்கும்போது 8 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுக்கும்போது ரொம்ப லென்த்து ஜாஸ்தியாக எடுத்துடாதீங்க. லென்த்து வந்து மீடியமாகவே எடுங்க. சிக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் கம்மியாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இது நம்ம ஒரே ஒரு சுற்று தான் சுற்றி இருக்கிறோம். ஒரு சுற்று பாருங்கள், அதை விட சின்னதாக வந்திருக்குது. இது வந்து நம்ம வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி டால்ஸ் மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட கண் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு கேர்ள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்க. அந்த மல்லிகைப்பூக்கெல்லாம் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுதான் அது கரெக்டான அந்த பூவோட ஃபினிஷிங் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்கும்போது ஃப்ளவர்ஸோட நடு சென்டரில் அந்த மகரந்தம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி எங்கேயாச்சும் கேப் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் 1-2 ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம அப்படி கொடுக்கும்போது குட்டி குட்டி சுகர் பீடை நம்ம கொடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இதை நீங்கள் வந்து உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏற்றப்பில் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். அவுட்லைனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து இதை வச்சு ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இது வந்து 3 டைம்ஸ் பண்ணும்போது எவ்வளோ பெருசாகவும், 2 டைம்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகவும், 1 டைம் பண்ணும்போது எவ்வளோ சின்னதாக வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம வந்து ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் வரைகிறேன். நான் ஒரு ஹார்ட் வரைகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி அதில் வந்து ஃபில்லிங்ஸாக இதை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதை வந்து அவுட்லைனாக கொடுக்காம ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறோன்னா கூட எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஹார்ட் வரைஞ்சிட்டோம்.
இந்த ஹார்ட்டில் நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் எப்போவுமே நம்ம வந்து அவுட்லைன் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நான் அந்த ஹார்ட் ஷேப் அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்க 1 2 சுற்றிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து நீடில் எடுத்தோமோ கீழே இருந்து மேலே அதே இடத்துல மேலேருந்து கீழே குத்தி நைஸாக மெதுவாக இழுக்கிறோம். நாட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் ஃபுல் அவுட்லைன் அந்த ஹார்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அந்த ட்ராயிங்க்கு மேலேயே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். அங்கே த்ரெட்டை மேலே எடுத்து அந்த இடது கையால் த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடில் 2 சுற்றி எந்த இடத்துலேருந்து நீடில் எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பி மேலேருந்து கீழே நீடில் குத்தி நைஸாக நம்ம வந்து கீழே இழுக்கிறோம். இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளவர்ஸ்க்கு கூட நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங்காக கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இது வந்து அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம். இனி வந்து உள்ள ஃபில்லிங் கொடுக்கலாம். ஃபில்லிங்க்கு வந்து நான் வேறு கலர் கொடுக்குறேன். இங்கே ஹார்ட் ஷேப் அந்த ட்ராயிங்க்கு மேலேயே நம்ம பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக கிடச்சிருக்குது. நான் வந்து அவுட்லைன் வந்து டார்க் பர்பிள் கலர் த்ரெட்டில் கொடுத்துருக்குறேன். இனி வந்து உள்ளே இருக்கிற ஃபில்லிங்ஸ் வந்து நான் வந்து லைட் பர்பிள் கலரில் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களோட இமேஜினேஷனுக்கு ஏற்றாப்புல எந்த ஷேப் வேணாலும் வரைஞ்சிக்குவாங்க. ஹார்ட்டுன்னு இல்லாமல் ஹார்ட்டு ரவுண்டு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வரைஞ்சி உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்குவாங்க. இதுக்கு வந்து நான் வந்து லைட் பர்பிள் கலர் த்ரெட் எடுத்துருக்குறேன், சில்க் த்ரெட்டு. இதையுமே நான் வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸாக தான் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி 8 ஸ்ட்ராண்ட்ஸாக நான் வந்து நீடில் போட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் கீழே இருந்து நீடில் மேலே எடுத்து பாருங்கள். நம்ம ஒரு சுற்றி நம்ம வந்து பண்ணோன்னா அந்த நாட் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக வரும். அதே மாதிரி 2 சுற்றி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக வரும். அதே மாதிரி 3 டைம்ஸ் சுற்றி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் பெருசாக வரும். உங்களுக்கு எந்த மாதிரி போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே நீடில் கீழே இருந்து மேலே எடுத்து இங்கே ஒரு சுற்றி நான் வந்து 1 2
நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். நீங்கள் வந்து ஒரு டைம் சுற்றி போடனாலும் போட்டுக்கோங்க, 2 டைம்ஸ் போடனாலும் போட்டுக்கோங்க, 3 டைம்ஸ் சுற்றி போடனாலும் போட்டுக்கோங்க. 3 டைம்ஸ் போடுறதா இருந்தால் அந்த ஃபில்லிங்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆயிரும். இந்த ஃப்ரெஞ்ச் நட்டு வந்து சீக்கிரமாக சிக்கு விழுகும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக சிக்கு விழுகாமல் கவனமாக போடணும். நான் இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நடு சென்டரில் மட்டும்தான் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. நீடில் மேலே எடுத்து இந்த மாதிரி இடது கையில் த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடில் 2 சுற்று சுற்றி நம்ம எந்த இடத்துல இருந்து குத்தி மேலே எடுத்தோமோ அதே இடத்துல மறுபடியும் குத்தி கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். இந்த மாதிரி ஒரு கேப் கூட இல்லாமல் நீட்டாக ஃபில் பண்ணணும். நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த ஷேப்பை கவர் பண்ணிட்டோம், ஃபில்லிங் கொடுத்துட்டோம். இனி வந்து எப்படி வந்து இதை எண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து ஃப்ரேமை அப்படியே மாற்றி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அடிப்பக்கமாக காமிக்கிறேன். இப்போ இது மேல் பக்கம் கிடையாது, இது ஃப்ரேமோட அடிப்பக்கம். நம்மளோட த்ரெட்டு வந்து இந்த இடத்துல வருது. எந்த இடத்துல த்ரெட் வருதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தள்ளி நான் வந்து பஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீடில் விட்டு கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சமாக இப்படி கிளாத்தை அந்த நீடிலுக்குள்ளே விட்டு எடுக்கணும். எடுத்துட்டு வந்து அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம இது பண்ணணும். அந்த 8 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் வருதில்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மாதிரி நாட் கொடுக்கணும். இந்த 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வருதில்ல, இந்த த்ரெட்டு பக்கத்தில் தான் நம்ம பண்ணணும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் த்ரெட்ஸு கசகசன்னு இருக்கிறனால உங்களுக்கு தெரியாது, பார்க்குறதுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் இந்த பக்கம் பண்ணுறேன். பாருங்கள், அந்த த்ரெட்டை எடுத்து அந்த நீடில் ஒரு சுற்றிட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம இப்படி வெளியில் எடுத்துடணும். அதில் வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். இதை நம்ம லாஸ்ட்டில் எண்டில் ஃப்ரெஞ்ச் நட்டுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். பாருங்கள், நாட் விழுந்துடுச்சு. இனி வந்து நம்ம ட்ரிம்மர் வச்சு அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.